போலிங்க விக்கெட்டா விழுதுறா டேய். நாம்சா நீ ஏன் அம்சா சைலண்டா இருக்க? அங்க பாரு அம்சா. இல்ல 9 ரன்னுக்கு 6 விக்கெட்டுங்கிறது ஓகே தான். ஆனா அவன் திடீர்னு 49க்கு மேல அடிச்சிட்டான். நம்ம 49க்கே ஆல் அவுட் ஆயிருக்கான். ஸோ அப்படிங்கிற அதை பத்தி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும்ல. இது நமக்கு பெரிய ஸ்கோர் தான். அவன் ஆல் அவுட் ஆறானான்னு பார்க்கணும். 49க்குள்ள ஆல் அவுட் பண்றோம் டிசியை. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணணும். பண்றோம், இந்த வெற்றியை கொண்டாடுறோம். 49க்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டா டிசி 9 அடுத்து போயிரும்ல. மும்பை அதே இடத்துல இருக்கும். டிசி 9 போதோ இல்லையா அது வேற விஷயம். மும்பை வந்து அதே இடத்துல இருக்கும். சென்னைக்காரனையும் கூட்டி போயிடும். ஏன் அவங்கள பத்தி தேவையில்லாம பேச இல்ல, அவங்கள பத்தி பேச வேணாம். இங்கே தேவையில்லாது. அவனுங்க எல்லாம் பேச மாட்டாங்க. இனிமே நாங்க தான் 49க்குள்ள ஆல் அவுட் பண்றோம். சரி சரி, நீ இந்த வெற்றியை கொண்டாடுறீங்க. அந்த ராஜ்பிரியன் கண்ணு முன்னாடி வரணும். அவனுக்கு குஜிலி மஸ் நான் பண்றேன். நான் சார் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பேச முடியாத சூழ்நிலையில இப்ப நாங்க இருக்கிறோம். நீங்க இருக்கீங்க. இல்ல நம்ம மேட்ச் பார்த்துருக்கோம். இப்ப போய் குஜிலி மஸ் பண்ண முடியாது ராஜ்பிரியன். அதுக்கு சொல்றேன். மேட்ச் இவங்க சீக்கிரமா முடிஞ்சிடும். மேட்ச் முடிஞ்சிடும். அந்த ராஜ்பிரியனை குஜிலி மஸ் பண்றோம். சரி அனாம்சா சரி தின்னுட்டு கூட ஏன்டா அதுக்குள்ள ஒரு வெண்ண விக்கெட் அம்சா. என்ன சார் கிரியா நான் கடைசியா நான் ஹாப்பி ஆவியா பாப்பையா சும்மா எதுக்கு பல்ல பிறந்துட்டே இருப்பேன் அவனை மாதிரி. சரி